ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐக்கியாக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்றத சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோர் நாங்கள் ரெகுலராக போகிற ஸ்டோர்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஷோரூம், ரெண்டாவது மார்க்கெட் பிளேஸ், மூன்றாவது செல்ஃப் சர்வீஸ் ஏரியா. நீங்கள் புதுசாக வீடு வாங்குகிற ஆக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெட்ரூம், லிவிங் ரூம், பாத்ரூம் எல்லாம் என்னென்று செட் பண்ணலாம், என்ன மாதிரி திங்ஸ்கள் வைக்கலாம்ன்றதுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய இடம் இந்த ஐக்கியா. இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாம் செட் பண்ணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பொருட்களை கூட நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சகல தளபாடங்கள், பாத்திரங்கள் கூட இங்கே வாங்கலாம். டெலிவரி கூட பண்ணுவீனம். ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே போன உடனேயே நிறைய விதமான சோஃபா செட்டுகள் எல்லாம் இருந்தது. இது ஒரு கிச்சன் செட்டப் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்குமே ப்ரைஸ் டேக் அட்டாச் பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்கு தேவையான பொருட்களோட ப்ரைஸை இதிலேயே நாங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். இதில் இருக்கிற சகல பொருட்களுக்குமே ப்ரைஸ் டேக் அட்டாச் பண்ணியிருப்பீனம். சோஃபாவில் இருக்கிற பிலோவுக்கு கூட ப்ரைஸ் டேக் இருக்குது. அதே மாதிரி டேபிளில் இருக்கிற சகல பொருட்களுக்குமே ப்ரைஸ் டேக் அட்டாச் பண்ணியிருக்கீனம். இப்படியான இடங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்களும் எப்படி வீடை டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு சின்ன ஒரு இடமாக இருந்தாலும் அதை என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கூட இங்கே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது நல்ல வடிவான பிளாக் அண்ட் ஒயிட் கிரே கலர் மிக்ஸ் பண்ணின மாதிரி ஒரு லிவிங் ரூம் செட்டப் உண்டு. நார்மலாகவே 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அல்லது கண்டோமினியம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதை கூட நாங்கள் எவ்வளோ வடிவாக அரேஞ்ச் பண்ணலாம்ன்றதுக்காகத்தான் இதை அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கிறீனம். இது லிவிங் ரூம். இது பெட்ரூம், பக்கத்திலேயே அட்டாச்சாக பாத்ரூம்.
இது வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே பெல்கனி இருக்குது. பெல்கனிலையும் நாங்கள் என்ன மாதிரி செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா தந்திருக்கிறேன்.
நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக ஏதாவது பொருள் வாங்கணுமன்றது இல்லை, விண்டோ ஷாப்பிங் கூட செய்துட்டு போகலாம். நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அப்படியே எடுத்துக்கொண்டு போக இயலாது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், மற்ற வீட்டு பாவனை பொருட்கள் எல்லாம் எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட் பிளேஸில் போய் எடுக்கணும். இதில் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிற தளபாடங்களை கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு போக முடியாது. அசம்பிள் பண்ணாமல் பேக் பண்ணி எங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகக்கூடிய வகையில் செல்ஃப் சர்வீஸ் ஏரியாவில் இருக்குது. அங்கே போய் தான் நாங்கள் இதையும் எடுக்கணும். நீங்கள் இவ்வளோ நேரமும் பார்த்தது ஷோரூம். அடுத்த வீடியோவில் நான் மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்குண்டும் செல்ஃப் சர்வீஸ் ஏரியாவில் என்னென்ன பொருட்களை நாங்கள் பிக்கப் பண்ணுறேன்னும் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.